ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்ப நம்ம ட்ராமா பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. புடிச்சிருந்தா மறந்துராம லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் பார்ட்ல நம்ம எதோட ஸ்டாப் பண்ணோம்னா, நம்ம ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. அவ லவ்வரும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இவளுக்கு துரோகம் பண்ணான்ட்டு. ஆனா இவளும் அந்த வீட்ட விட்டு கிளம்பி வந்துறா. அதோட இவளும் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போறதுக்கா ரெடி ஆகிட்டு இருக்கா. இன்னைக்கு அவ புதுசா புது ஆஃபீஸ்க்கு போறாள, அங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. வரும்போதே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா லிஃப்ட்டுக்குள்ள ஏறலான்னு பார்த்தா, இவ பிரஸ் பண்ற நேரத்துல வேற ஒருத்தன் வந்து அந்த லிஃப்ட்ல ஏறிறான். பார்த்தா ஓவர்லோட் ஆயிடுச்சு. யாராவது கீழ இறங்குனா தான் லிஃப்ட் போகும். யாராவது கீழ இறங்குங்க அப்படிங்கிற மாரி அங்க உள்ளவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் எதுவுமே சொல்லாம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவன பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா, "அதான் சொல்றாங்கல்ல ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னு. நீங்க கீழ இறங்குங்க. நான் தான் பிரஸ் பண்ண பட்டன். அதனால நான் தான் போவேன். நீங்க கீழ இறங்குங்க" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, உடனே அவனும் சரி, சரி ஓகே நானே கீழ இறங்கிக்கிறேங்கிற மாரி அவனும் கீழ இறங்கிக்கிறான். அவன் பேரு தான் இந்த ஆஃபீஸோட மேனேஜர் அவன் தான். அதோட நம்ம ஹீரோயினும் மொத ஆஃபீஸ்க்கு வரா. அங்க பார்த்தா எம்மின்ட்டு ஒரு பொண்ணு வரா. அவள பார்த்தோனே நம்ம ஹீரோயின் நான் அந்த ஆஃபீஸ்க்கு புதுசா வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி கை குடுக்க, அவளும் ரொம்ப திமிரா, "ஆ, ஆ வந்தது வந்துட்டீல, உனக்கான டேபிள் சேர்லாம் இனிமே தான் அரேஞ்ச் பண்ணணுங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க பார்த்தா அந்த லிஃப்ட்ல பார்த்தான்ல, அந்த பையன் வரான். உடனே அந்த பொண்ணு எம்மி பார்த்துட்டு, "வாங்க மேனேஜர்" அப்படிங்கிற மாரி சொன்னோன தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. ஐயய்யோ! இவன் தான் என் மேனேஜர் போல இருக்குது. இன்னைக்கு நல்லாவே மாட்டிக்கிட்டேன். ச்சே! யார் முகத்துல முழிச்சனோ தெரியல. ஃபர்ஸ்ட் நாளே நான் மேனேஜரோட பகச்சிட்டேனே அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் அதோட யோசனை பண்ணிட்டு, அன்னைக்குன்னு ஏதோ ஒரு மீட்டிங் போல இருக்குது. அந்த மீட்டிங்ல நம்ம ஹீரோயினும் கலந்துக்கிறா. அப்பதான் எக்ஸிபிஷன் நடக்குது. நெறைய பிராண்ட்லாம் வைக்கணும். எந்த மாரி கஸ்டமர நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினும் சில ஐடியாலாம் குடுக்குறா. அந்த ஐடியாலாம் கேட்டோனே, அங்க உள்ள பாஸுக்கு என்னமோ கேட்காதது கேட்டது மாரி அப்படி வாய பொளந்து அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே மேனேஜரும், "ஆமா இந்த ஐடியா சூப்பரா இருக்கு. இது ஒர்க் அவுட் பண்ணலாம்." அப்படிங்கும்போது பாஸுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. "ஆமாமா இந்த ஐடியா நல்லா இருக்கு. எம்மி உன் ப்ராஜெக்ட்ல இந்த நியூ கம்மரையும் நீ சேர்த்துக்க. அவளோட ஐடியா கேட்டுக்க." அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்லிட்டு போவ. இது சுத்தமா அந்த எம்மி பொண்ணுக்கு பிடிக்கவே இல்ல போல இருக்குது. அந்த கடுப்புல நம்ம ஹீரோயின் கிட்ட நெறைய ஃபைல் குடுத்து, "இதெல்லாம் நீனே பாரு. ஏன்டா நீ தான் சூப்பரா பார்க்குறியாம்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து போறா. நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ! என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இங்க கட் பண்ணி காட்டுறாங்க நம்ம லின்ன. அவன் ஆஃபீஸ்ல ஏதோ மீட்டிங் போயிட்டு இருக்கு போல இருக்குது. இவன் கம்ப்யூட்டர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா, இவன் கம்ப்யூட்டர்ல வர மெசேஜ் அப்படியே ஸ்க்ரீன்ல தெரியுது. "ஒண்ணும் இல்ல என் லிப்டிக் எப்படி இருக்கு?" அப்படிங்கிற மாரி அந்த யுவை பொண்ணு மெசேஜ் அனுப்பியிருக்கிறா. இத பார்த்துக்கிட்டு இருந்த பாஸுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிறாரு. "இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது? மீட்டிங் டைம எதுக்கு இப்படி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க ரொமான்ஸ் எல்லாம் வீட்ல வச்சுக்கிருங்க" அப்படின்னு அவரும் கன்னா பின்னான்னு சத்தம் போட, லின்னுக்கு என்னடா பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம பாவம் அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இது பத்தாதுன்னு மறுபடியும் அவ கால் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே அந்த லின்னு பையனும் ஃபோன் எடுத்து என்னாச்சு அப்படின்னு கேட்டோனே, "நான் லிப்டிக் போட்டிருந்தேன். இந்த லிப்டிக் எப்படி இருக்கு? எனக்கு சூட்டா இருக்கா?" அப்படின்ட்டு. அதாவது இவன 10 நாளா பாவம் இவன வேலைக்கே அனுப்பல போல இருக்குது. வீட்லயே வச்சு இவனும் கொன்னுட்டா போல இருக்குது. அவனும் கத்திக்கிட்டு இருக்கான். "நான் இன்னைக்கு தான் வேலைக்கு வந்துக்கிறேன். இன்னைக்கே இப்படி எனக்கு ஃபோன் போட்டு தொந்தரவு பண்ணா எப்படி? நான் வேலைய செய்றதா வேண்டாமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்குது. நான் ஹோட்டலுக்கு போ வேண்டியதா இருக்கு." அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த யுவை பொண்ணு, "என்னது மீட்டிங்கா? யாரோட மீட்டிங்?" அப்படிங்கிற மாரி சந்தேகமா கேட்கிறா. ஒருத்தனோட மீட்டிங் அவ்வளோதான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனும் ஃபோன வச்சுறான். ஆனா இந்த யுவைக்கோ கொஞ்சம் கூட சந்தேகம் தீரல போல இருக்கு. அவன் என்ன எங்க போறான்ங்கிற மாரி அவனையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. பார்த்தா மேனேஜர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, "என்னது இவ்ளோ ஒர்க்கையும் நீ பண்ணிக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் யார் குடுத்தது?" அப்படின்னு சொன்ன மாரி கேட்ட உடனே, "எம்மி தான் குடுத்தாங்கன்னு" நம்ம ஹீரோயின் சொல்றா. உடனே எம்மிய பார்த்துட்டு, "என்னாச்சு உன் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் இவள்ட்ட குடுத்துருக்கா? உனக்கு இதுல இஷ்டம் இல்லையா? அப்பன்னா இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நம்மளோட ரூனாவே செய்யட்டும்." அப்படிங்கிற மாரி மேனேஜரும் சொல்ல, உடனே எம்மிக்கு ரொம்ப கடுப்பாயிருது. அந்த நேரம் பார்த்து நம்ம பாஸும் நம்ம ரூனாவ கூப்ட்டு, "இன்னைக்கு நீ மீட்டிங்ல சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உன் ஐடியா. அதனால ஈவினிங் உனக்கு நான் பார்ட்டி தரேன் வா" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு கிளம்பி போறா. அங்க போனா அந்த பாஸ் இன்னொருத்தனும் சேர்ந்து நம்ம ஹீரோயின நல்லா குடிக்க வைக்கிறாங்க. இவளும் வேண்டாம் வேண்டாம்ன்னு சொல்ல சொல்ல அவங்க ரொம்ப கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்னடா பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்கும்போது, நல்ல வேளையா அந்த இடத்துல மேனேஜரும் வந்துறாரு. வந்துட்டு, "கண்ண கட்டிட்டு நீ இங்கருந்து கிளம்பி போ" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் குடிக்கிறேன் எதுக்கு அவள கஷ்டப்படுத்துறீங்கிற" மாரி அவர் அந்த பார்ட்டில ஜாயின் பண்ணிக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு தான் சாக்குன்னு அங்கருந்து கிளம்பி வந்துர்றா. அதே ஹோட்டல்ல தான் நம்ம லின்னும் வந்திருக்கான் போல இருக்கு. கஸ்டமர் மீட்டிங்ன்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து இந்த யுவையும் ஃபோன் அடிச்சு, "நீங்க எங்க இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி. இவளும் அந்த ஹோட்டலுக்கு வெளியில தான் நின்டுகிட்டு இருக்கா. இவன் என்ன சொல்றான், "நான் ஒரு கஸ்டமர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டக்குன்னு நம்மளோட ரூனாவ பார்த்தோனே, "ரூனா" அப்படிங்கிற மாரி சொன்னான். உடனே இது கேட்டோனே நம்ம யுவைக்கு, "ஐயோ! என்னது ரூனாவா?" அப்படின்ட்டு. உடனே லின்னு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிற" மாரி ஃபோன கட் பண்ணா, அவ எப்படி விடுவா? உடனே அவளும் இதான் சாக்குன்னு இந்த ஹோட்டலுக்குள்ள வரா.
பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப குடிச்சிட்டா போல இருக்குது. அவளால நடந்து கூட வர முடியல. உடனே லின்னு வந்து, "நீ என்னாச்சு? எதுக்கு இங்க வந்த? ஏன் இவ்ளோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே, அங்க யுவையும் வந்துர்றா. வந்துட்டு நம்ம லின்ன பாத்து கேட்கிறா, "நீங்க மீட்டிங் தானே சொன்னீங்க. இவ கூட வந்திருக்கீங்க. இவ கூட வர்றதுக்கு தான் இப்படி பொய் சொல்லிட்டு இருந்தீங்களா? என்னை ஏமாத்த பாக்குறீங்களாங்கிற" மாரி அவளும் கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் பாவம் குடிச்சிருக்கா. அவளுக்கு பேசக்கூட முடியல. அந்த நேரம் பார்த்து அந்த மேனேஜரும் வந்துறாரு. வந்துட்டு நம்ம ஹீரோயின டக்குன்னு தாங்கி பிடிச்சுட்டு அங்கருந்து கூட்டிட்டு போலான்னு இருக்கும்போது, இவளா சொல்லிக்கிட்டே இருக்கா, "நீ ஏன் எனக்கு இந்த மாரி துரோகம் பண்ற?" அப்படிங்கிற மாரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம லின்னு டென்ஷன் ஆயிறான். அவளே குடிச்சுட்டு ஒண்ணுமே புரியாம இருக்கா. "நீ அவள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கியே, கொஞ்ச நேரம் சும்மா இரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே, உடனே நம்ம மேனேஜர், "நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வா இங்கேருந்து போகலாம்ன்னு" சொல்லிட்டு நம்ம ரூனாவ கூட்டிட்டு போக, நம்ம லின்னுக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் ஜெலஸாவே அத அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனால இத தாங்கிக்கவே முடியல. இங்க இவயும் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த மன கஷ்டத்திலேயே வந்து நம்ம லின்னு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்பதான் அவன் மன குமுறல் எல்லாம் அவன் ஃப்ரெண்டுட்ட கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கான். தெரியாம இவள நான் வந்து கூட்டிட்டு வச்சுட்டு அந்த யுவை பொண்ணு தாங்கவே முடியல. என்னைய ரொம்ப தொந்தரவு பண்றா. என்னைய எங்கேயுமே போ விட மாட்டேங்கிறா. எங்க போறா? யாரோட பேசுறான்னு என்னைய எப்ப பார்த்தாலும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நான் தெரியாம இப்படி பண்ணிட்டேங்கிற மாரி பாவம் கதறிக்கிட்டு இருக்கா லின்னு. நல்லா வேணும் இவனுக்கு. இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, நல்லா அனுபவி அப்படிங்கிற மாரி தான் நம்மளுக்கு இருந்துச்சு. இங்க அடுத்த நாள் கட் பண்ணி ஆஃபீஸ கட்டுறாங்க. மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட், மீட்டிங் அத சம்பந்தமா போயிட்டு இருக்காங்க. இப்ப நியூ ப்ராஜெக்ட்க்கு நம்ம ரூனாவ சேர்க்கலாம் அப்படிங்கிற மாரி இந்த பாஸ் சொல்ல, இது எம்மிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னது ரூனாவா? நியூ கம்மர், அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டோனே, அந்த பாஸ் அதனால என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு, அந்த பாஸும் நம்ம ஹீரோயின பார்த்து, "நீ வந்து என்னோட ரூமுக்கு வா. நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இத பத்தி, ப்ராஜெக்ட்ட பத்தி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போவ, நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் விஷயமா கேட்கலான்ட்டு ரூமுக்கு வரா. ஆனா அவனா கொஞ்சம் கள்ள பையன் போல இருக்குது. அவனோட எண்ணங்கள்லாம் சரியில்ல. நம்ம ஹீரோயின்ட்ட அப்படியே பேசுற மாரி பக்கத்துல வந்து அவ தோள் மேல கைய போடுறான். உடனே டக்குனு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சுட்டா. எந்திரிச்சுட்டு என்ன அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "ஒண்ணும் இல்ல. என்னம்மா உனக்கு இதெல்லாம் புரியாதா? உனக்காக நான் எவ்வளோலாம் பண்ணலான்னு இருக்கேன். நீ என்னடா இதுக்கே இப்படி விலகி போறியே?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப தப்பா பேசிக்கிட்டே அப்படி மிஸ்பிஹேவ் பண்ணா, நம்ம ஹீரோயின ஒரு குத்து குத்துறா. அவ்வளோதான், அவனுக்கு கதையே கலங்கிருது போல இருக்குது. அந்த நேரம் பார்த்து நல்ல வேளை நம்ம மேனேஜர் கோவம் வந்துறாரு. ஆனா அந்த மேனேஜரும் நம்ம ஹீரோயின பார்த்து கண்ண காட்ட, நம்ம ஹீரோயினும் இதான் சாக்குன்னு வெளிய போயிறா. ஆனா அந்த பாஸ் கேட்கறான், "நீ எதுக்குடா இந்நேரத்துல வந்தான்ட்டு?" "இல்ல ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு டவுட்" அப்படின்ட்டா, "உனக்கு இந்த நேரம் தான் டவுட்டா? வெளிய போடா" அப்படிங்கிற மாரி கத்துனோனே, நம்ம மேனேஜரும் அதோட வெளிய வந்துறாங்க. உடனே இவங்க எல்லாரும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வரும்போது, நம்ம ஹீரோயின் வந்து மேனேஜர்ட்ட சொல்றா, "ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு" அப்படின்ட்டு. உடனே அவரும், "இதுல என்ன இருக்குது?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நீ ரொம்ப தைரியமா இருக்க. எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சுருக்குங்கிற" மாரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வகையில அந்த மேனேஜருக்கு நம்ம ஹீரோயின ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு போல இருக்குது. இங்க அதோட கட் பண்ணி நம்ம லீய காட்டுறாங்க. நம்ம லீ வந்து நம்மளோட ஹீரோயினோட Instagram பேஜ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, டக்குனு அது இவ வந்துறா. வந்துட்டு "ஃபோன்ல என்ன பார்க்குறீங்க?" அப்படிங்கிற மாரி ஃபோன வாங்குறா. அவன குடுக்க மாட்டேங்கிறான். "ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிற மாரி. ஆனா அவ ரொம்ப கம்பல் பண்ணோனே, அவன லீனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. "நீ என்ன எப்ப பார்த்தாலும் என் ஃபோன்ல என்ன இருக்கு? ஏது இருக்குன்னு என்னைய கேட்டுக்கிட்டே இருக்க. இன்னொரு தடவ இந்த மாரி நடந்துக்கிட்டியாக்கா, அவ்வளோதான்" அப்படிங்கிற மாரி அவன எச்சரிச்சுட்டு கோவமா அங்கருந்து வெளிய போவ, இவ பொண்ணுக்கு கோவம் தாங்க முடியல. உடனே கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு வேற வேலையே இல்ல போல இருக்குது. மறுபடியும் ஏதாவது சூசைட் அட்டெண்ட் பண்ண போறாளா என்னன்னு தெரியல. இங்க அதோட நம்ம ஹீரோயின் வந்து மேனேஜருக்காக பார்ட்டி குடுத்துட்டு இருக்கா அவ வீட்ல. "நீங்க செஞ்ச ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, யாரோ டோர தட்டுற மாரி இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம லின்னு தான் நிக்கிறான். லின்னு உடனே பார்க்குறான். மேனேஜர் உள்ள இருக்கிறத பார்த்துட்டு, "நீ எதுக்குடா இங்க வந்த என் கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டுக்கு?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "யாரு உன் கேர்ள் ஃபிரெண்ட்?" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா, நம்ம லின்னுக்கு கால் வருது. அதாவது யுவிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்கன்ட்டு. அத கேட்டுட்டு அவனோட நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு வரா. வந்து பார்த்தா இவளுக்கு ஒண்ணும் இல்ல. கையில தான் லைட்டா கட் பண்ணிக்கிட்டேன் காய்கறி வெட்டும்போது அப்படிங்கிற மாரி இவ சொல்லிட்டு சொல்றா. ஆமா, நீங்க 2 பேரும் என்ன ஒண்ணும் சேர்ந்து வந்திருக்கீங்க. அவ்வளவுதானா? நான் என் வாழ்க்கையில வந்து தயவு செய்து நீ குறுக்கிடாத அப்படிங்கிற மாரி இந்த இவ சொன்னா, நம்ம ஹீரோயின் சொல்றா, "நிச்சயமா உன் வாழ்க்கையில நான் வரவே மாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நீனு இந்த மாரி தேவையில்லாத பைத்தியக்காரத்தனத்த திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காத. உன் மேல எனக்கு பாசமெல்லாம் இல்ல. ஆனா ஒரு காலத்துல நீ நான் நல்லா ஃப்ரெண்டா இருந்தோம்ல, அந்த இதெல்லாம் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம லின்னையும் பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்றா, "தயவு செய்து இனிமே அது இதுன்னு சொல்லிக்கிட்டு வராத. எனக்கு பண்ண துரோகத்த மத்த யாருக்கும் இனிமே நீ பண்ணாத" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிறா. இங்க அடுத்த நாள் கட் பண்ணி நம்ம ஆஃபீஸ கட்டுறாங்க. இவ ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா கோட் பண்ணதுல அமௌண்ட்ட வந்து ஜாஸ்தி பண்ணிட்டா போல இருக்குது. இதனால ப்ராஜெக்ட் போயிருச்சு அப்படிங்கிற மாரி அந்த பாஸும் நம்ம ஹீரோயின புடிச்சு கன்னா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இருக்கிற கோவத்தெல்லாம் இவள்ட்ட இதான் சாக்குன்னு காட்டிக்கிட்டு இருக்காரு. எப்படி இந்த மாரி அஜாக்கிரதையா பண்ணுவா அந்த வேலைய, உன்னைய நம்பி குடுத்தேனே ச்சீ அப்படிங்கிற மாரி அவரும் கோவமா எந்திரிச்சு போவ, இப்பதான் அங்க உள்ள எல்லா லேடீஸுக்கும் ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்குது. அங்க உள்ள மேனேஜர் மட்டும் தான் நம்ம ஹீரோயின் மேல கொஞ்சம் கரிசனம் காட்டுறான். உடனே நம்ம ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் சரி பண்ணிட்டு திரும்பவும் கொண்டு வந்து பாஸ்ட்ட குடுக்குறா. "நான் அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் சரி பண்ணிட்டேன்" அப்படிங்கிற மாரி. "என்ன பேபி இதுக்காக நான் உன்னை திட்டேன்னு நெனச்சுக்கிட்டியா? நீ நல்லா வரணும். நீ வளர்ற புள்ள இல்ல, அதனால தான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு,
நீ மட்டும் நான் சொல்றபடி கேட்டியாக்க உனக்கு இதே மாரி நெறைய ப்ராஜெக்ட் தருவேன். அதுவும் இல்லாம நீ வந்து இப்ப டெம்பரவரியா தான் இங்க ஒர்க் பண்ற. உனக்கு இந்த வேலை வேண்டாம் வேணுமா வேண்டாமா? நீ நிரந்தரமா இங்கேயே இருக்கணுமா வேண்டாமா? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின கொஞ்சம் மிரட்டுற மாரி பேசுனோனே, நம்ம ஹீரோயினுக்கு என்னடா பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இங்க பாவம் லின்னு மறுபடியும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு, அவன் ஃப்ரெண்டுட்ட புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின ரொம்ப மிஸ் பண்றான் போல இருக்கு. உடனே சரி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வரலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பார்த்தா நம்ம ஹீரோயினும் வழியில வந்துகிட்டு இருக்கா. அத பார்த்தோனே அவன் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பேசுறான். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுடு அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் பேச வேண்டாம். நீ ரொம்ப குடிச்சிருக்க. நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னா, அவனும் கேட்க மாட்டேங்கிறான். டக்குனு நம்ம ஹீரோயின ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு என்னைய விட்டு போயிறாத அப்படின்ட்டு. ஆனா அதுக்குள்ள யுவே வந்துறா. அவ எப்படி வராம இருப்பா? இவன் தான் எங்க போறான்? ஏது போறான்ட்டு பின்தொடர்ந்துகிட்டே தானே இருக்கா. பார்த்தா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு நிக்கிறத அவ தூரமா நின்னுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்க லின்னும் பாவம் நம்ம ஹீரோயின்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். "நீ என்ன விட்டு போயிறாத. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் குடு" அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயினும் கட்டங்கரட்டா சொல்லிர்றா. "இனிமே உனக்கு எனக்கு ஒத்து வராது. இன்னொரு தடவ என் பின்னாடி வந்துகிட்டு இருந்தியாக்க நான் போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவளும் அங்கருந்து போயிறா. யுவையும் இத பார்த்துக்கிட்டு அங்கருந்து கிளம்பி போறா. பைத்தியக்காரி என்ன செய்ய போறான்னு தெரியல. அதோட பாவம் லின்னு எனக்கு நீ தான் வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கான். இந்த யுவை பொண்ணு ஒண்ணுமே தெரியாத மாரி வந்து அவன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கா. வந்து என்னைய மன்னிச்சுருங்க. உங்களுக்கு நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன்ல. அப்படி இப்படின்னு அவன்ட்ட ஏதேதோ பேசி சமாதானப்படுத்திறா ஒரு வழியா. அதே மாரி நம்ம ஹீரோயினும் உட்கார்ந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க லின்னு வந்து புலம்பிட்டு போனது, அந்த பாஸ் வந்து இவள மிரட்டுனது எல்லாத்தையும் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம மேனேஜர் வந்து அதுக்கு ஒரு ஐடியா குடுக்குறாரு. நான் சொல்றபடி செய்யு. அது இப்படி பண்ணா கரெக்ட்டா வரும் அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்றா. அதுவும் அப்படியே சொல்லிட்டு நம்ம அந்த மேனேஜரும் சொல்றாரு. நான் வந்து உன்னைய லவ் பண்றேன் அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்டோனே, அவனும் சரி நீ டைம் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாரி அந்த மேனேஜரும் சொல்றான். இங்க அதோட கட் பண்ணி காட்டுனா, அந்த யுவை பொண்ணு லூசு இருக்குல்ல, அது நம்ம லின்னோட ஃபோன எடுத்துட்டு வந்து கம்ப்யூட்டர்ல வச்சு, அவன் ஃபோனுக்கு வர மெசேஜ் எல்லாமே இவ கம்ப்யூட்டர்ல தெரியிற மாரி, இவ செட் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த பைத்தியக்காரி. யாரையும் கட்டாயப்படுத்தி நம்மளோட வாழ வைக்க முடியாது. இது அவளுக்கு தெரியாது போல இருக்குது. இப்படியே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தா இருக்கிறவனும் ஓடி தான் போவான். அதோட கட் பண்ணி நம்ம ஹீரோயின காட்டுனா, நம்ம ஹீரோயின் வந்து இந்த பாஸ வந்து ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லியிருப்பா போல இருக்குது. ஆனா அவனும் ஆசையா வரான். வந்துட்டு, "நீ ஏன் இந்த ஹோட்டலுக்கு வந்த? நான் பெரிய ஹோட்டலே அரேஞ்ச் பண்ணியிருப்பேனே" அப்படின்னு மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சொல்றா, "இல்ல, இல்ல எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பேசுனோனே அவனும் சொல்றான், "சரி பேபி நான் சொல்றபடி நீ கேட்டுக்கோ. உனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்" அப்படிங்கிற மாரி மறுபடியும் நம்ம ஹீரோயின்ட்ட அவன் தப்பா அப்படி வரும்போது, நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஏன் இந்த மாரிலாம் என்ட்ட நடந்துக்கிறீங்க? நான் உங்க தங்கச்சி மாரின்னு" சொன்னோனே, அந்த பாஸுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். "என்னது தங்கச்சியா? நீ என்ன பைத்தியமா? வரவா போறவ எல்லாத்தையும் நான் தங்கச்சியா நெனச்சுக்கிட்டு இருந்தா, அப்புறம் நான் என் நெலைமை என்ன ஆகுறது?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன் டக்குனு நம்ம ஹீரோயின்ட்ட தப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க மேனேஜர் வந்து அவ பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்துடுறான் போல இருக்கு. பாஸோட பொண்டாட்டிய. அவ வந்தோனே பாஸ போட்டு நல்லா மிதி மிதின்னு மிதிக்கிறா. உடனே அதுக்கு இந்த மேனேஜர் கூவும் சொல்றாரு. "மேடம், மேடம் பாத்து பாஸுக்கு ரொம்ப அடிபட்டுற போகுது" அப்படின்ட்டு. உடனே நம்ம பாஸ் கத்துறான். "டேய் மொத நீ வெளிய போங்கடா" அப்படின்ட்டு. உடனே நம்ம மேனேஜரும் நம்ம ஹீரோயினும் அங்கருந்து கிளம்பி வந்துர்றாங்க. அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ்ல வந்து இந்த மேனேஜர் சொல்றாரு, "இந்த பாஸ் கொஞ்சம் அடிபட்டுருக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரமாட்டாரு. நான் தான் எல்லா பொறுப்பையும் நான் பார்த்துக்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நியூ ப்ராஜெக்ட்ட வந்து நான் ரூ. 0 குடுக்குறேன் அப்படின்னு மாரி சொன்னோனே, அங்க உள்ள அந்த எம்மிக்குலாம் கொஞ்சம் கடுப்பாவும் தான் இருக்குது. மனசுக்குள்ள அப்படியே பொங்கிக்கிட்டு இருக்கா அவலாம். அதே மாரி இங்க பைத்தியம் யுவே இருக்கால்ல, அவனோட ஃபோன்ல என்னென்ன மெசேஜ் வருதுலாம் செக் பண்ணிட்டு இருந்தவ, அப்படியே கம்ப்யூட்டர ஆன் பண்ணிட்டே போயிட்டா போல இருக்கு ஆஃப் பண்ணாம. இவனும் எதார்த்தமா நம்ம லின்னு வீட்டுக்கு வரான். கம்ப்யூட்டர் ஆன்ல இருக்கிறத பார்த்துட்டு, இவ ஆஃப் பண்ண மாட்டா போல இருக்கு. என்ன இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஆஃப் பண்ணலான்ட்டு வரான். அப்பதான் தெரியுது இவன் ஃபோனுக்கு வந்த மெசேஜ் எல்லாமே அந்த கம்ப்யூட்டர்ல இருக்குது. அத பார்த்துட்டு அவனும் அப்படியே டென்ஷன்ல அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கான் ரொம்ப கோவமா. இது எதுவுமே தெரியாது. இவயும் வீட்டுக்கு வந்தவ டக்குன்னு பார்த்துட்டு பயந்துறா. "என்னது லைட்ட கூட போடாம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "உங்களுக்கு பிடிச்சமான கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க நம்ம 2 பேரும் கட் பண்ணி சாப்பிடலாம்னு" சொல்லிட்டு, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாத மாரி அப்படி கேக்க வந்து கட் பண்றதுக்காக உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவனும் டென்ஷன்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இந்த யுவையும் ஆசை ஆசையா நம்ம கேக் வெட்டலாமா அப்படின்னு கேட்கும்போது, அவன நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி நம்மள லின்னு சொன்னோனே, "என்னது பிரேக்கப்பா? ஏன் என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. உடனே அப்பதான் அவன் கம்ப்யூட்டர் எடுத்து காட்டுறான். "இது என்னது உன் லேப்டாப்ல என்னோட ஃபோனோட மெசேஜ் எல்லாமே இதுல இருக்குது" அப்படின்னு கேட்டோனே, உடனே "இல்ல, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்" அப்படிங்கிற மாரி இவ பக்கத்துல வரா. உடனே லின்னும் "போதும் நீ எப்ப பார்த்தாலும் என்னை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க. என் லைஃபே நீ வீணாக்கிட்ட. நீ என்ன பைத்தியமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போனோனே, இவளும் உண்மையிலே பைத்தியம் மாரி அவன "ஆமா, ஆமா. நீ எனக்கு வேண்டான்னு சொன்னீல. என் மேல உனக்கு லவ் இல்லைல்ல. என்னைய விட்டு நீ பிரிய போறீல." அப்படிங்கிற மாரியே பேசிக்கிட்டே வந்து லைட்டர் எடுத்துக்கிட்டு, "நீ இல்லாட்டி நானும் செத்து போயிருவேன். ஆனா நான் மட்டும் ஏன் தனியா சாவணும்? உன்னையும் சேர்த்து தான் சாவடிப்பேன். நம்ம 2 பேருமே சேர்ந்து செத்துருவோம்." அப்படிங்கிற மாரி லைட்டர் பக்கத்துல கொண்டு வந்தோனே, "அடி பைத்தியமே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி இவனும் அந்த லைட்டர அப்பி போட்டுட்டு, "இனிமே உன் கூட வாழலாம். அவ்வளோதான் நீ என்ன சாவடிச்சுருவ. நான் இங்கருந்து கிளம்புறேன். நான் வரதுக்குள்ள நீ இங்கருந்து போயிரு." அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அங்கருந்து ஓடிர்றான்.
உடனே அப்பதான் டக்குன்னு கால் வருது. உடனே நீங்க போனோனே எனக்கு கால் பண்றீங்களா? அப்படிங்கிற மாரி இந்த யுவை பொண்ணு உடனே கால் எடுத்து பேசுறா. பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறாங்க. உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உடனே வாங்க அப்படிங்கிற மாரி. உடனே இவளும் அடிச்சு புடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா டாக்டர் சொல்றாங்க, உங்க அப்பாவுக்கு பயங்கரமான அடிபட்டுருக்கு. பிரெயின்ல ஒரு சர்ஜரி பண்ணணும். இல்லாட்டி உங்க அப்பாக்கு உயிருக்கு ஆபத்து. உடனே பணத்த ரெடி பண்ணுங்கன்னு சொன்னோனே, இவளுக்கு பணமா? அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே நீங்க உடனே பணத்த ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. அப்பதான் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொன்னோனே, இவளும் சரின்னுட்டு நேரா லின்ன பார்க்க வரா. உடனே லின்னும் பார்த்துட்டு, "நீ என்ன இன்னும் போகலையா? உன்னைய தான் இந்த வீட்ட விட்டு சொன்னேன்ல" அப்படின்னு சொன்னோனே, இவளும் சொல்றா, "எங்க அப்பாவுக்கு அடிபட்டுருச்சு. உடனே பணம் கட்டணுமா? எனக்கு இவ்ளோ பணம் வேணும்னு" கேட்டோனே, இவன் சொல்றான், "என்னது அவ்ளோ பணமா? அவ்வளோ பணம்லாம் என்ட்ட இல்லன்னு சொன்னேன். நான் உங்கள விட்டு போயிர்றேன். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பணம் குடுங்க" அப்படின்னு சொன்னோனே, "நீ வேலைக்கு போய் சம்பாரிக்க வேண்டியது தானே! அவ்வளோ பணம்லாம் என்னால தர முடியாது. ஏதோ நீ பழகுன பாவத்துக்காக கொஞ்சமா என்னால முடிஞ்சத தரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் நவழ்றான். இவளும் என்னைய மன்னிக்க மாட்டீங்களா? அப்படிங்கிற மாரி அவன் தோள்ல சாயும்போது, நின்னு டக்குன்னு நவன்றான். உடனே இவளும் பார்த்துக்கிட்டு, "சரி போடா நான் பார்த்துக்கிறேன் உன்னைய" அப்படிங்கிற மாரி மொறச்ச மாரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்க அடுத்த நாள் வந்து லின்னு நம்ம ஹீரோயின பார்க்கறதுக்கா வரான். ஆஃபீஸ்க்கு வந்தோனே அங்க உள்ளவங்கலாம், "ஏய் யார் இவன்?" அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நம்ம லின்ன பார்த்து, "நீ எதுக்கு இங்க வந்தான்னு?" சொன்னோனே, "உன்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாரி" சொல்லிட்டு டக்குன்னு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய், "வீட்ட விட்டு வரும்போது உன்னோட பாஸ்போர்ட்ட மறந்து வச்சுட்டு வந்துட்ட. இந்தா அதுக்காகத்தான் கொண்டு வந்தேன்" அப்படிங்கிற மாரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இதுங்க 3 பேரும் உட்கார்ந்து புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மேனேஜர் பையலும் வந்துறான். வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதையும், அங்க உள்ள புறம் பேசுறதையும் கேட்டுட்டு, அவனும் கோவமா கொஞ்சம் அங்கருந்து கிளம்பி போறான். இங்க இவயும் ஒவ்வொரு ஆபீஸா ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கா வேலை தேடி. ஏன்னா எல்லாருமே இன்னும் வேலை இல்ல, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே, கடைசியில நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துக்கே இவளும் வந்துறா. அந்த எம்மி தான் வந்து இவள இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது தான் தெரியுது, நீங்களும் ரூனாவும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருக்கீங்களா? ஒரே வருஷமா? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, இவளும் ஆமா அப்படிங்கிறா. அப்பன்னா நீ கண்டிப்பா அந்த வேலையில சேர்ந்தே ஆகணுங்கிற மாரி, இந்த எம்மி கடைசியில நம்ம யுவிக்கு இங்கேயே வேலைய போட்டு குடுத்துறா போல இருக்குது. இதெல்லாம் பாவம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. நம்ம ஹீரோயின் வந்துகிட்டு இருக்கா, டக்குன்னு தெரியாம இடிச்சுறா. பார்த்தா இவ யாரும் இல்ல, நம்ம யுவே தான் நிக்கிறா. உடனே யுவய பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சி. "நீ எங்க இங்க?" அப்படிங்கிற மாரி. உடனே அங்க உள்ளவங்கலாம் இவங்கலாம் புதுசா வந்திருக்காங்க. "ஆமா இவங்கள தெரியுமா?" அப்படின்னு கேட்டோனே, யுவையும் எனக்கு நல்லாவே தெரியும். இவ என் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கைய பிடிக்க, நம்ம ஹீரோயின் டக்குன்னு வெடுக்குன்னு கைய எடுத்துட்டு, "இவ யாருன்னே எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறா. உடனே அங்க உள்ள லேடீஸ்லாம் கேட்கறாங்க, "எதுக்கு இவ உன் மேல இவ்ளோ கோவமா இருக்கா? என்ன பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "ஆமா இந்த ஃபோட்டோல இருக்கிறவன் யாரு?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு இவன் சொல்றான், இவன் தான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்ட்டு. "ஓ! அப்படியா? அப்ப ரூனா தான் உன் பாய் ஃப்ரெண்ட திருடிட்டாளான்னு" சொன்னோனே, இவயும் ஆமா அப்படி சொன்னோனே, எல்லாரும் பாவம் யுவே அப்படிங்கிற மாரி இறக்கப்பட்டுட்டு நம்ம ஹீரோயின தப்பு தப்பா பேசுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல இருந்து ஒரு எக்ஸிபிஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்காக நெறைய சென்ட்டு, ஸ்ப்ரேலாம் வச்சிருக்காங்க. நெறைய கஸ்டமர் வருவாங்க, நெறைய செலிபிரிட்டிலாம் வருவாங்க அப்படிங்கிற மாரி, அதுக்காக நம்ம ஹீரோயின் கம்பெனி சைட்ல இருந்து பெருசா ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சென்ட் பாட்டில் எடுத்துட்டு வரும்போது, இந்த யுவையும் வந்து குடு நான் அத கொண்டு போய் வைக்கிறேன் அப்படிங்கிற மாரி வாங்க, நம்ம ஹீரோயினும் கோவத்துல அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாரி அப்படின்னு இழுக்குறா அந்த தட்ட, டக்குனு அந்த சென்ட் பாட்டில் கீழ விழுந்து உடைஞ்சிருது. உடனே எம்மியும் வந்து கத்துறா, "ஏய் இது ஒண்ணே ஒண்ணு தான் இருந்துச்சு. இது கிடைக்கிறது எவ்வளோ ரேர் தெரியுமா? இது இல்லாம எப்படி?" அப்படிங்கிற மாரி. உடனே நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு, அவ போஸ்ட் பண்றா ஆன்லைன்ல ஏதாவது இந்த பாட்டில் கிடைக்குமா? உடனே எனக்கு வேணும் அப்படிங்கிற மாரி. அப்பதான் நம்மளோட லின்னு அத பாத்துறான். பாத்துட்டு, இவளுக்காக அந்த பாட்டில் சென்ட் பாட்டில் கிடைக்குமா? அப்படிங்கிற மாரி அவன் ஃப்ரெண்ட்ஸ்ட்டலாம் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க மேனேஜரும் வந்து கேட்கிறாரு, "என்னாச்சு அந்த டியோடரண்ட் கிடைச்சிருச்சா?" அப்படின்னு கேட்டோனே, அந்த நேரம் பார்த்து லின்னு நம்ம ஹீரோயின கூப்பிட்டோனே, நம்ம ஹீரோயின் ஓடி வரா. வந்து "என்னாச்சு?" அப்படின்னு கேட்டோனே, "இந்தா உனக்காக அந்த சென்ட் வாங்கிட்டு வந்துட்டேன்" அப்படின்ட்டு. "இது எங்க கிடைச்சுச்சு?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. அதுக்கு லின்னும் சொல்றான், "என்னோட பாஸ்ட்ட நான் கேட்டேன். அவர் தான் குடுத்தாரு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவளும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு, ஒரு வழியா அந்த ஈவென்ட் நல்லபடியா முடியுது. நம்ம ஹீரோயினும் ஈவென்ட்லாம் முடிஞ்சோன, அதெல்லாம் எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்கா ஸ்டோர் ரூம்ல. அந்த நேரம் பார்த்து அந்த யுவையும் கூடவே இருந்தவ போகும்போது நம்ம ஹீரோயின உள்ள வச்சு இவ டோர வந்து லாக் பண்ணிட்டு போயிறா. இது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம டோர வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா லாக் ஆகியிருக்குது. ஆனா இவயும் ஒண்ணுமே தெரியாத மாரி வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா லின்னு வந்து வெளியிலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இவய பார்த்துட்டு, "நீனும் ரூனா தானே ஒண்ணா போனீங்க. நீ மட்டும் வர ரூனா எங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம லின்னு கேட்கறான். அதுக்கு இவளும் சொல்றா, "எனக்கு தெரியாது. நான் அவள பார்க்கவே இல்லன்ட்டு." இருந்தாலும் இவனுக்கு டவுட்டு. உடனே இவனும் சரின்னு சொல்லிட்டு தேடி இவனும் வந்துகிட்டு இருக்கான் ரூனா ரூனான்ட்டு. பார்த்தா நம்ம ஹீரோயின் அதோட கதவு தட்டிக்கிட்டு இருந்தோனே, நம்மள இன்னும் அதோட பாத்துறான். பாத்துட்டு அவனும் டோர ஓப்பன் பண்ணி விட்டோனே, "இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா? நிச்சயமா இந்த யுவை தான் பண்ணியிருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, இவளும் நம்ம ஹீரோயின் கோவமா போலான்னு போறா. ஆனா இவன் "ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் உன்ட்ட பேசணும்" அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் சரி என்ன அப்படின்னு கேட்டோனே, இவன் சொல்றான், "நான் எனக்கு உன்னைய ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. நான் உன்னைய மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு சாரி. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வாழலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, மறுபடியும் நம்ம ஹீரோயின வந்து டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். அந்த நேரம் பார்த்து இந்த யுவை வந்து மேனேஜர் எல்லாத்தையும் கூட்டிட்டு அங்க வந்துறா.
உடனே நம்ம ஹீரோயின் டக்குன்னு நம்ம லின்ன தள்ளி விட அவனா போய் ஒரு ஸ்டாண்ட்ல வந்து தலை மோதிருது. உடனே நம்ம ஹீரோயினும் பார்த்து அப்படிங்கிற மாதிரி அவன் தலையை தடை விடும் போது அங்க இதெல்லாம் மேனேஜர் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு செம்ம கடுப்பாயிருது. உடனே உங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் நீங்க ஆபீஸ்க்கு வெளியில வச்சுக்கணும், இங்கெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் பேச நின்னுக்கு அவனுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி வருது. உடனே டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து போதும் போதும், இதுக்கான தப்பு எல்லாமே என் பேர்ல தான், இதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன வேணாலும் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்க மேனேஜரும் கோச்சுட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடான். அவன் மனசே தாங்கல. நடந்ததெல்லாம் நினைச்சு அவனும் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இந்த யுவே விஷமும் வந்துருது. இன்னும் கொஞ்சம் விஷத்தை கலக்குறதுக்காக அவன் மனசுல. உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா ரூனாவை பத்தி அப்படின்னு கேட்டோன்னே இவனும் சரி என்னன்னு சொன்னோன்னே, லின்னு அவங்களும் 4 வருஷமா ஒண்ணா ஒரே வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இன்னும் அவன் மனசுல வந்து அவன் தான் இருக்கான், அவன் மறக்கவே இல்ல. நீங்க தேவையில்லாம அவளை லவ் பண்ணிக்கிட்டு உங்க லைஃபை வந்து கெடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த யுவையும் ஒரு பெரிய நல்லவ மாதிரி சொல்ல, உடனே இவனும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறான். அடுத்த நாள் கட் பண்ணி ஆபீஸ கட்டுறாங்க. மறுபடியும் ஏதோ ஒரு ஈவென்ட் நடக்க போகுது போல இருக்குது. அதுக்கான பிளான், ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அந்த மேனேஜர் கொஞ்சம் கோவமா போறான். உடனே இவளும் உட்காந்து அதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த யுவையும் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இந்த எம்மியும் வந்துரா. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணலாமன்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவரவரை வந்து அவரவரும் செய்யுங்க, யார் ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த பிளானையே வந்து மேனேஜர் வந்து சூஸ் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கரெக்டா சொல்லிட்டு, பாவம் அவளும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நைட்டு தான் போறா. ஆனா அவ போன பிறகு அந்த யுவைங்கிற விஷமும் வந்து நம்ம ஹீரோயின் லேப்டாப்ல உள்ள அந்த ப்ராஜெக்ட்டை இவ திருடிட்டு அதையும் டெலீட் பண்ணிட்டு போயிடறா. அடுத்த நாள் வந்து இங்க ப்ராஜெக்ட காட்டும் போது யுவோட ப்ராஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் கட்டுறா. இந்த ப்ராஜெக்ட பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிரா. இது என்னோட ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு. அதுக்கு யுவையும் சொல்றா, நீ என்ன சொல்ற, உன் ப்ராஜெக்ட நீ போய் சொல்ற அப்படின்ட்டு. இல்ல இது என்னோட தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னா, என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. உடனே என் அவளோட லேப்டாப் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க எல்லாமே டெலீட் ஆகிருக்குது. உடனே நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, இது எல்லாமே யுவியோட வேலை தான் அப்படின்ட்டு. இல்ல இது என்னோட ப்ராஜெக்ட், இதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், எந்தெந்த பேஜ்ல என்னென்ன நான் வச்சிருக்கேன்னு எல்லாமே எனக்கு தெரியுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, எங்க உன் ப்ராஜெக்ட்ல என்னென்ன வச்சிருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொன்னா இந்த யுவையும் சொல்றா, 8 பேஜ்ல நான் இது வச்சிருக்கேன், 9 பேஜ்ல இது வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அதாவது ப்ராஜெக்டோட இதை மட்டும் திருடிட்டு மத்த இதெல்லாம் வச்சு சேஞ்ச் பண்ணிருக்கா போல இருக்கு. நம்ம ஹீரோயின் இல்ல இதெல்லாம் நீ பொய் சொல்ற அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு கத்துனோன்னா எம்மி மத்தவங்களும் சொல்றாங்க, இது என்ன காய்கறி மார்க்கெட்டா, என்ன இந்த மாதிரி கத்துற அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோயினி இது எனக்கும் அவளுக்குள்ள நடக்கிற சண்டை, இதை நானே தீர்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வாடி அப்படிங்கிற மாதிரி யுவே கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு மேல மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வந்துட்டு, இனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, உனக்கு என்னதான் வேணும், ஏன் இப்படி திரும்ப திரும்ப என் லைஃப்ல வந்து எல்லாத்தையும் இப்படி வந்து திருடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. அதுக்கு இந்த யுவை பொண்ணும் சொல்றா, நான் ஒண்ணும் உன் விஷயத்தை எதையுமே திருடல, நீ தான் குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் என்னட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு, ஓ நீ பழி வாங்குறதுக்கா நீ திரும்ப வந்திருக்கிய, அப்பனா இனிமே பாத்துக்கலாம் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு கை பாத்துருவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அதோட இந்த மேனேஜருக்கும் கொஞ்சம் கோவமா தான் நம்ம ஹீரோயின் மேல இருக்கிறாரு. உடனே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இவனும் சொல்றான், அன்னைக்கு வந்து அவ வேணும்னால என்னைய உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போனா, அப்பதான் லின்னு வந்து காப்பாத்துறான், மத்தபடி எனக்கும் அவனுக்கு ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆனா திரும்ப திரும்ப நான் இதை பத்தி உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதுன்ட்டு நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே உடனே இந்த கூவும் சரி நான் தெரியாம உன் மேல கோவமா இருந்துட்டு என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு வழியா சமாதானம் ஆயிடுறாங்க. இதெல்லாம் வெளியே நின்றுட்டு கேட்டுக்கிட்டு இருந்த யுவைக்கு ரொம்ப கடுப்பாயிருது. ஆகா இவங்க சண்டை பிடிப்பாங்கன்னு பார்த்தா அப்படி சேர்ந்துட்டாங்களேங்க மாதிரி ரொம்ப சோகமா வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த எம்மியும் வந்தவன் நம்ம யுவையை பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே ஒண்ணுமில்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்கள சீக்கிரமா பிரிக்கலாம், அதுக்கு உன்னால முடியும், உனக்கும் அழகு இருக்குது, நீனு போட்டி போடலாம், ஏன்டா நீ அவங்க கூட சேரணும்னா அவங்க அம்மாவை நீ வளைச்சு போடு அப்படிங்கிற மாதிரி இந்த எம்மி சாத்தானு நம்ம யுவே காதுல வேதம் ஓதுது. அதோட 2, 3 நாள் கழிச்சு நம்ம யூக்கு வந்து பர்த்டே போல இருக்குது. அதுக்காக ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே பிடிக்கவே இல்லை. ஏன் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நீ கூட்டிட்டு வர்றா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னே ஏன்னு தெரியல எரிஞ்சு எரிஞ்சு விழுவுறாங்க நம்ம ஹீரோயின் மேல. அதோட சொல்றாங்க, உனக்காக நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், இந்த வருஷம் நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் என்னோட உனக்கு வந்து நான் தர பர்த்டே கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூட்ட சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அங்க பார்த்தா யுபே தான் வரா. யுபே வந்தோடனே தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோயினுக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான், இங்கேயே வந்துட்டாளாக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க அம்மாவோ தேவையில்லாம நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ண நம்ம ஹீரோயின் சரி இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் அதோட அங்கிருந்து கிளம்பி போனோன்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க, இந்த பொண்ணு எல்லாம் வேண்டாம், இந்த பொண்ணு எல்லாம் நல்லா இல்ல, உனக்காக இந்த பொண்ணை தான் நான் பார்த்து வச்சுக்கிறேன், யுவே கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம கூவும் சொல்றான், இனிமே இதை பத்தி நீ பேசாதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கோவமா வந்துறான். நம்ம ஹீரோயின் வெளியே வந்து பார்த்தா நம்ம லின்னு வந்து மெசேஜ் அனுப்பிக்கிறான், நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நீ உடனே வா அப்படிங்கிற மாதிரி.
இங்க அதோட கட் பண்ணி காட்டுனா, அந்த கூவும் மனசு தாங்காம நல்லா குடிச்சிட்டு போதையில கிடக்குறான். அந்த நேரம் பார்த்து எப்படியோ அந்த யுவையும் அங்க வந்துறா. வந்துட்டு இவன தூக்கிக்கிட்டு பெட்ல படுக்க போட போறா. அப்ப பார்த்தா அவன் மயக்கத்துல இவனுக்கு வந்து நம்ம ஹீரோயின பார்க்குற மாரியே இருக்குது. இவனும் நம்ம ஹீரோயின் ஆகுன்னு சொல்லிட்டு ரூனா, ரூனா அப்படிங்கிற மாரி அப்படி பக்கத்துல நெருங்கி போய்க்கிட்டு இருக்கான். இங்க கட் பண்ணி காட்டுனா, நம்ம ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தோனே, இவன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான் லின்னு. உடனே நம்ம ஹீரோயின என்னாச்சு அப்படிங்கிற மாரி கேட்டோம்னா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. ஒரே மயக்கமா இருக்குது அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "உனக்கு ஹார்ட் வலிக்குதான்னு சொன்னா?" அப்படின்ட்டு. "ஆமாமா, ஹார்ட் தான் வலிக்குது. தலையும் வலிக்குது, ஹார்ட் வலிக்குது. எனக்கு என்னமோ ஆகுது." அப்படிங்கிற மாரி பாவம் அந்த லின்னு மேல போய் சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் டக்குன்னு ரிப்போர்ட்ட எடுத்து குடுத்து, "உனக்கு ஒண்ணுமே இல்ல. நீ நல்லா தான் இருக்க." அப்படின்னு சொன்னோனே, "தேவையில்லாம எதுக்கு இந்த மாரிலாம் பொய் சொல்லி என்னைய இங்க வர வச்சுக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. உடனே அதுக்கு லின்னும் சொன்னான், "ப்ளீஸ் நீ என்னைய விட்டு போயிறாதே. எனக்கு ரொம்ப ரொம்ப உன்னைய பிடிக்கும். நீ வந்து அந்த கூவோட பர்த்டேக்கு போனது எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு நீ அங்க இருக்கிறது பிடிக்கல. அதனால தான் பொய் சொல்லி உன்னைய இந்த மாரி வர சொன்னேன்." அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சொல்றா, "நீ நானும் லவ் பண்றதுக்கு முன்னாடி நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகத்தான் போனேன். நான் உன்னோட பேசிட்டு இருக்கேன். நான் தேவையில்லாம இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அங்கருந்து போக, அவனும் என்னைய விட்டு போயிறாதங்கிற மாரி ஃபாலோ பண்ணிட்டே வரான். கண்ணு போன பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னங்க பண்றது? இனிமே அவன் கெஞ்சி என்ன பண்றது? நம்ம ஹீரோயின் மனசு மாற மாற தெரியல. இங்க அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த கூவம் அப்படியே பக்கத்துல போயிட்டு இருந்தவன், அப்பதான் அவனுக்கு மயக்கம் தெளியிற மாரி இருக்கு. பார்த்தா இங்க வந்து ரூனா இல்ல, யுவே தான் இருக்கான்னு தெரிஞ்சோனே, அவன் டக்குன்னு தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு இவன் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா மறுபடியும் யாரோ டோர வந்து தட்டுற மாரி இருக்கு. இவனும் போய் கூவும் வந்து கதவ தொறந்து பார்த்தா, நம்ம ஹீரோயின் தான் வந்துகிட்டு இருக்கா. நீங்க வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க எனக்கு. நான் இப்பதான் பார்த்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா, யுவே நிக்கிறா. யுவைய பார்த்தோனே இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. "நீ திரும்பவும் இங்க வந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி டக்குன்னு அவ கன்னத்துல பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து அரைஞ்சிரா. உடனே யுவே கேட்கிறா, "எதுக்கு என் கன்னத்துல அறையிற?" அப்படின்ட்டு. "ஏன்டி நீ என் லைஃப்ல வந்து நீ போகவே மாட்டியா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு நம்ம கூவும் சொல்றான். அவ ஒண்ணுமே பண்ணலன்ட்டு. உடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் தாங்க முடியல. "இந்த மிட் நைட்ல இவ எதுக்கு உங்க ரூம்ல இருக்கா? நான் என்ன நெனைக்கிறது?" அப்படிங்கிற மாரி கோவமா சத்தம் போட, அதுக்கு இவவும் சொல்றான், "நான் உன்ன சொன்னேன், நீ போகாத போகாதன்ட்டு. ஆனா நீ லின்ன பாக்க தானே போன." அப்படிங்கிற மாரி அவனும் கேட்க, நம்ம ஹீரோயின் அதுக்கு மேல இங்க பேசிக்கிட்டு இருந்தா சரியா வராதுங்கிற மாரி கோவமா அவளும் வேகமா வரா. அவ போனவுனே கூவும் சொல்றான் நம்ம யுவிய பார்த்து, "இந்த மாரி நீ தேவையில்லாம என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காத. கண்டிப்பா நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேன். என் மனசுல ரூனா மட்டும் தான் இருக்குறா." அப்படின்னு சொல்லிட்டு போனோனே, யுவைக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே இவன் மனச மாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாரி. இங்க நம்ம ஹீரோயின் கோவமா வந்தவ டக்குனு அவ ஸ்லிப்பர் வந்து ஸ்லிப் ஆயிருது. உடனே கால் சுளுக்கிக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்தானா லின்னும் வந்துர்றான். உடனே, "நீ எங்க இங்க வந்த?" அப்படின்னு சொன்னோனே, "உன்னைய ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின கை தாங்கலா அப்படி தூக்குனோனே, நம்ம ஹீரோயினுக்கு பாவம் நடக்கவே முடியல. உடனே அவன் பார்த்துட்டு இனிமே நீ நடக்கலாம் வேண்டாங்கிற மாரி அழகா அப்படியே தூக்கிக்கிட்டு போய் கார்ல கொண்டு போய் வச்சுறான். இதெல்லாம் வந்து கூவும் நின்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆபீஸ்ல பார்த்தா, அந்த யுவை கன்னத்துல லைட்டா காயம் பட்டுருக்கு போல இருக்கு. அது என்னது அப்படிங்கிற மாரி எல்லாரும் கேட்க, ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் வந்துறா. வந்தவ டக்குன்னு தண்ணி எடுத்து அவ மூஞ்சில மூஞ்சில ஊத்துனோனே, அவளும் "ஏன் என் மூஞ்சில தண்ணி ஊத்துற?" அப்படின்னு கேட்டோனே, "தேவையில்லாம அது இதுன்னு சொல்லி என்னைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களாக்க, இப்போ ஊத்துற பச்சை தண்ணிய நம்ம சுடு தண்ணியா ஊத்தி உன் மூஞ்சிய ஒண்ணுமே இல்லாம ஆக்கிருவேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கும்போதே, அங்க வந்து மேனேஜர் கூவும் வந்துறாரு. வந்துட்டு, "இங்க என்ன தேவையில்லாத பேச்செல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஒழுங்கா அவரவர் வேலைய பாருங்கன்னு" சொன்னோனே, உடனே எல்லாரும் அவரவர் வேலைய பார்க்க எந்திரிச்சு போயிறாங்க. ப்ராஜெக்ட் விஷயமா மறுபடியும் மீட்டிங் நடக்குது. அந்த ப்ராஜெக்ட் விஷயமா இவளும் வந்து அவன்ட்ட வந்து ஃபைல குடுத்துட்டு போறா. உடனே இவன் கேட்கறான். இவன் நம்ம "என்ன என் மேல கோவமா இருக்கியா?" அப்படின்னு நம்ம ஹீரோயின பார்த்து கேட்க, அவளும் "இனிமே நான் உங்கள்ட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு?" அப்படின்ட்டு. அவனும் நைட் நடந்தத பத்தி விளக்கம் சொல்றான். இந்த மாரி தான் நடந்துச்சுன்ட்டு. அதுக்கு இவளும் சொல்றா, "லின்னு வந்து உடம்பு முடியல அப்படிங்கிற மாரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா. அதனால தான் நான் போனேன்." அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேரும் மறுபடியும் பேசி ஒரு வழியா சமாதானம் ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெளிய நின்டு பார்த்துக்கிட்டு இருந்த யுவைக்கு வயிறு பத்தி எரியுது. ஒரு ஈவென்ட்டுக்காக இவ வந்து ஒயின் வந்து நம்ம ஹீரோயின் வேற இடத்துல ஆர்டர் பண்ணலான்னு இருந்தா போல இருக்குது. அத யுவை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இவ ஆர்டர் பண்ணிட்டு, "நான் தான் இந்த மாரி ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஈவென்ட்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே நம்ம ஹீரோயின் சொல்றா, "இது என்னோட ஆர்டர்." அப்படின்னு சொன்னோனே, அந்த எம்மி கேட்கிறா, "எப்ப பார்த்தாலும் இப்படிதான் நீ பண்ணிக்கிட்டே இருப்பியா? அடுத்தவங்க எது பண்ணாலும் அது என்னோடது என்னோடதுன்டே சொல்வியா ரூனா?" நீ அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. உடனே நம்ம ஹீரோயின் அங்கருந்து கிளம்பி வர, பின்னாடியே கூவும் வந்துறாரு. வந்துட்டு என்ன நடக்குது இங்க? அப்படிங்கிற மாரி அவரும் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "இவ என்னோட ஆர்டர வந்து திருடிட்டா. இது என்னோட ஆர்டர். நான் தான் இங்க வந்து கம்பெனில ஆர்டர் குடுக்கலான்ட்டு இருந்தேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு அவனும் சொல்றான், "இப்ப வந்து நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. நம்ம கம்பெனிய பத்தி தான் நம்ம யோசிக்கணும். இந்த ஈவென்ட் நல்லபடியா நடக்கட்டும். இனிமே இத பத்தி நீ பேசாத." அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரும் நின்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அதோட நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம சரின்னு சமாதானம் ஆயிறா. ஒரு வழியா ஆபீஸ்லாம் முடிஞ்சுட்டு இந்த யுவன் வந்துகிட்டு இருக்கும்போது, டக்குன்னு யாரோ பின்னாடி நின்டு அவ வாய மூடுற மாரி இருக்குது. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல லின்னு தான். உடனே லின்னு தான் இவள வந்து கூட்டிட்டு வந்திருக்கான். உடனே யுவே லின்ன பார்த்து எதுக்காக என்னைய வந்து இப்படி இங்க தனியா கூட்டிட்டு வந்திருக்காங்கட்டன்னா, உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்றான். ஆமா எதுக்கு தேவையில்லாம ரூனாக்கு வந்து இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்னு கேட்டோனே, அதுக்கு யுவையும் சொல்றான், நான் என்ன பண்ணேன்டு ரூனாவும் யுவும் பேசிட்டு இருந்தா நான் கேட்டேன். நீ அவ ஆர்டர வந்து நீ திருடிட்டு வந்து உனக்கு உன் ஆர்டர் மாரி பண்ணியிருக்கா. நீ நெறைய இந்த மாரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம இந்த அம்மாட்ட நீ எப்படி வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கா, என்ன போய் சொல்லியிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த கம்பெனியோட ஹோல்சேலரோட ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு தானே அவங்கள இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கா. அதெல்லாம் பொய்ன்னு மட்டும் நான் சொன்னேன்னு வச்சுக்க. அவங்க மட்டும் இல்ல இந்த வேலையில இருந்து நீ உன்னைய தூக்கிருவாங்க. அதுவும் இல்லாம உங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்போதைக்கு நான் தான் பணம் குடுத்து உனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த மாரி பண்ணிட்டு இருந்தா அதுவும் ஸ்டாப் பண்ணிக்கிருவேன். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே வந்து ரூனா வழியில வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னோனே, நம்ம யுவையும் வேற வழி இல்லாம சரி நான் எதுவும் இனிமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே அவனும் நல்லா ஜாக்கிரதையா ஒழுங்கா இருந்துக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவள வார்ன் பண்ணிட்டு அங்கருந்து நம்ம லின்னும் கிளம்பி போறான். ஓகே ஃபிரெண்ட்ஸ் இதோட நானும் கிளம்புறேன். நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஹீரோயின் மனசு மாறி லின்ன ஏத்துக்கிறாளா? இல்ல யுவ தான் கல்யாணம் பண்ணிக்க போறாளான்ட்டு. ஓகே பாய்.